உங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன். நிறைய நண்பர்கள் என்னிட்ட கேட்குறது, சார் லாட்ரி சீட்டு யோகம் எப்படி சார் பார்க்குறது? லாட்ரி சீட்டு யோகம்னா என்ன சார்? எனக்கு லாட்ரி விழுமாங்கிறது தான் கேட்குறாங்க. பொதுவாக லாட்டரி யோகத்துக்குன்னு ஒரு கிரக அமைப்பு உண்டு. அதாவது லக்கணத்துக்கு 2, 5, 9 அதாவது ஒரு லக்கணத்துக்கு 5, 9 குடையவன் பலுத்து அவன் 8 குடையவனோட சம்பந்தப்பட்டு தனாதிபதி, அதாவது 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியோட சம்பந்தம் இருந்தால் அவருக்கு லாட்ரி சீட்டு விழுவும். சரி, லாட்ரி சீட்டு எல்லாருக்குமா விழுவுதுன்னா கோடியில் ஒருத்தனுக்கு ராசி உச்சத்தில்ங்கிற மாதிரி கோடியில் ஒருத்தருக்கு விழுவும். சில பேருக்கு பெரிய அமௌண்ட் விழுவும், சில பேருக்கு சிறிய தொகை விழுவும். பாருங்கள், 2ஆம் இடம்னா பெரும் பணம் வரக்கூடிய தனாதிபதி சந்திரன் ஆட்சி, 2ஆம் இடம் அதே ஆட்சி. 5 குடையன் சுக்கிரன் 8 குடைய சனியோட சேர்ந்து, ஏன்னா சனி 8 குடையவராக இருந்தாலும் அவர் சுபர். இவர் எப்போதுமே 8 குடையவர் 9 ஆதிபத்தியம் பெற்றாலும் லக்னாதிபதியம் பெற்றாலும் அவர் முழு சுபர் தான். 9ல் இருந்து லாபாதிபதி 11 குடையவர் 10ல் இருந்து 3 ஒன்று சேர்றது, இதுதான் மெயினான யோகம். அதை சந்திரன் சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த 5ல் கேது 11ல் ராகும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது திடீர்னு ஏணி மேலே ஏறுறது மாதிரி, இந்த பரமபத விளையாட்டில் ஏணியில் டக்குன்னு ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பு இந்த 5ல் கேது 11ல் ராகும் கொடுக்கும். இது பூர்வ புண்ணிய தோஷங்கிறத மீறி 5 குடையவன் செவ்வாய் வலுப்பெற்றனால லாட்டரி யோகம் உண்டு. அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்.